சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி சேப்பங்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து புளியை ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு. அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய் 1 கருவேப்பிலை கொஞ்சம் புளி கரைச்சி தட்டி தக்காளியை அரைச்சி எடுத்து தட்டி அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிடலாம், வெந்தயம் போட்டுக்கிடலாம், அடுத்து ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். அடுத்து கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடலாம், மிளகாய் போட்டுக்கிடலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கிடலாம், கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி விடலாம். அடுத்து தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், கிழங்கு உரிச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு உரிச்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாச்சு. கிண்டி விட்டுட்டு அடுத்து என்ன, கிழங்கு எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு என்ன பண்ணுறோம், குழம்பு கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு கார குழம்பு ரெடி. நல்லா கார சாரமாக புளிப்பா. ஏப்பா நல்லா இருந்துச்சிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.